முருகனுடைய ஆலயத்துல கிடாய்களோ கோழிகளோ பலி கொடுப்பது உண்டா? இதுவரைக்கும் இல்ல, ஆனா உண்டு. எந்த ஊர்ல? 6 படை வீடு. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2வது படை வீடு திருச்செந்தூரிலே. அந்த திருச்செந்தூர்ல தான் நிகழ்வு நடக்குது. நீ கேட்ட கேள்விக்கு பதில் நான் கொடுக்க தயாராயிட்டேன். எங்க நடக்குது? ஒரு முருகன் கோவில போய் கிடாயோ கோழியோ சேவலை வெட்டுவாங்களா? வெட்ட மாட்டாங்க. ஆனால் திருச்செந்தூரிலே இன்றளவில் உண்டு. ஏன் அங்க மட்டும் அந்த முருகன் மட்டும் எப்படி அசைவத்தை உட்கொள்ளக்கூடியவரா? ஏன் அவருக்கு மட்டும் விட்டாங்க? வேற எந்த படை வீடும் எந்த முருகன் கோயிலையும் எந்த உயிர் பலியும் கொடுப்பது கிடையாது. ஏன் திருச்செந்தூர்ல மட்டும் கொடுக்குறாங்க? அப்ப அதுக்கு கதை வேணும்ல. யாருனால கொண்டு வரப்பட்டது? காரணம், கோவிலை கட்டியாச்சு. கோவிலை கட்டினா எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. கொடிமரம் வைக்கணும். கொடிமரத்துக்கு மரம் தேடுறாங்க. சந்தன மரத்துல கொடிமரம் வைக்கணும்பா. அப்பதான் கூப்பிடுறாங்க. அங்க ஒரு ஆசாரி இருக்காரு. யாருன்னா, நீங்க ஏற்கனவே வந்தோன்னு சொன்னீங்கல்ல, காளையார் கோவிலே தேரை செய்தவர் குப்பமுத்து ஆசாரின்னு. அதே மாதிரி அந்த திருச்செந்தூர் ஆலயத்திலே கொடிமரம் நிலைநாட்டுவதற்கு ஆறுமுக ஆசாரியை கூப்பிடுறாங்க. அப்ப ஆறுமுக ஆசாரியை கூப்பிடுகின்ற பொழுது அவர் நேர என்ன செய்யறாரு? நேர மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஆக 21 நபர்களோட பாறை வண்டிகளை கட்டிக்கிட்டு நேர போயிட்டாரு. ஒவ்வொரு இடமா பாக்குறாங்க. கடைசியா ஒரு மரத்தை தேர்வு செய்யறாங்க. இது சரியான முறைதாண்டா அப்படின்னு. அதுல ஒரு இஸ்லாமியரும் வர்றாரு. சின்ன தம்பி மரக்காயர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியரையும் கூட்டிட்டு போறாங்க. கூடவே கூட்டிட்டு போறாங்க. 21 வண்டி மாடு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. இந்த மரத்தை தேர்வு செஞ்சாச்சு. தேர்வு செய்கின்ற பொழுது அப்பதான் என்ன நடக்குதுன்னா, கோடாரி கொண்டு மரத்தை அகற்றுகின்ற பொழுது அந்த 21 நபர்களுமே இறக்குறாங்க. ஆறுமுக ஆசாரியை தவிர எல்லாருமே இறந்து போறாங்க. என்ன மாய மந்திரம் தெரியலன்னு ஆறுமுக ஆசாரி விழுந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. பாருங்க, தெற்கு புறமா ஒரு ஐயனார் ஆலயம் இருக்கு. அந்த ஐயனார் ஆலயத்துல போய், ஐயா, திருச்செந்தூர் முருகனுக்காக கொடிமரம் நிலையாட்டுவதற்காக மேற்கு தொடர்ச்சி மலை வந்தோம். அதுக்கு பேர் காக்கா மலைன்னு பேர். அந்த பகுதிக்கு காக்காட்சி மலைன்னு பேரு. அந்த ஐயனார் வேறு காக்காட்சி மலையில மறந்து என்னாங்க. அவர் போய் சரணடைந்த ஐயனார் சொரிமுத்து ஐயனார். சொரிமுத்து ஐயனார்கிட்ட போய் வென்றாரு. ஐயா, 21 பேர் பலிக்கடை ஆயிட்டாங்க. நான் ஒரு நல்ல விஷயம் தான் செய்ய போனேன். இதை எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லும் பொழுது ஒரே இப்படி கண்டுபிடிச்சு சொல்லாம இப்படி திமுறா பேச முடியுமா? சொல்லுங்க. கண்டுபிடிச்சா உங்களுக்கு பெரிய திமுறை அடி போகுமோ? விட்டுட்டு போயிருவோமோ? விட்டுட்டு போயிருவோமோ? இவ்வளவு படிச்ச ஆளுக்கு புட்டு புட்டு வைக்கக்கூடிய நிலை இருக்குது. விஷயத்தை சொல்லிடும். அப்பதான் பாருங்க. ஆக ஐயனார் நேரம் வர்றாரு. அந்த மரத்தை உற்று கவனிக்கிறாரு. அப்ப உற்று கவனிக்கின்ற பொழுது அந்த மரத்துல இந்த 21 பேரையும் மரத்தை ஒரு கோடாடி போட்ட உடனே 21 பேர் இறந்து போனானே, இது என்ன நிகழ்வு நடந்ததுன்னு உற்று பார்க்கிறாரு. சொரிமுத்து ஐயனார் சொல்றாரு, ஐயா, சுடலை மாறன் குடிகொண்டு இருக்காயா இந்த மரத்துல? அவனுக்கு கோபத்துக்கு ஆளாகி விட்டீர்களே என்று சொல்லி அப்பதான் சொரிமுத்து ஐயனார் கேட்கிறாரு. ஆக சுடலை மாறனே, நீ இந்த இடத்துல தனிமையாக இருந்து எந்த மக்களுக்கு நீ என்ன செய்ய போற? ஆனா உன்னுடைய நீ இருக்கக்கூடிய மரமோ திருச்செந்தூர் முருகனுக்கு கொடிமரமாக போக இருக்கின்றது. நீ அந்த மரத்தில் போய் குடிகொண்டுக்க வரக்கூடிய பக்தர்களை காத்து ரட்சிப்பாயாக. இப்பேற்பட்ட இடத்துல மீண்டும் அந்த 21 பேரை உயிரிழப்பு கொடுத்து அவர்களோடு சென்றுவான்னு சொல்றாரு. அப்பதான் பாருங்க, 21 பேரு வண்டி மாடு உயிர்களை எழுப்பி மரத்தை வெட்டி அங்க வச்சு நேர கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி கொடிமரத்தை நிலைநாட்டியாச்சு. இன்னைக்கு அந்த கொடிமரத்தை இன்னைக்கும் பாருங்க, திருச்செந்தூர் ஐயாவுக்கு முருகனுக்கு காப்பு கட்டு விழா வந்துருச்சுன்னா முதல்ல சுடலை மாறனுக்கு கொடிமரத்துக்கு முன்னால ஒரு கிடாய பலி கொடுத்து அவருக்கு படையல் போட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் முருகனுக்கே காப்பு கட்டுறாங்க. அப்ப முருகனுடைய ஆலயத்திலே இன்றைக்கும் கிடாயி கோழிகள் வெட்டக்கூடிய இடம் எதுனா 2வது படை வீடு திருச்செந்தூர். உண்மையா பொய்யா? கொடிமரம் வந்த கதை கூட ஏற்கனவே பேசியிருக்கான். ஆனா இந்த கொடிமரத்துல இந்த மாட தெய்வங்கள் இருக்கும் காரணத்தினாலே பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வு திருச்செந்தூர்ல நடக்குது.